ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஃபைனலாக கோயம்புத்தூர்லேருந்து ஆதியோகி ஈஷா மையத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் அண்ணனுக்கு இன்னைக்கு டூ டே லீவு. ஸோ எனக்கும் லீவு. ஸோ கரெக்டாக இருந்தாங்க, ரெண்டு பேருமே ஆதியோகிக்கு போகலான்னு சொல்லி பிளான் போட்டோம். ஸோ காலையிலே கிளம்பிட்டு ஒரு 8:00 எஸ் 8:00 போல் போனோம். 8:00 கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து ஆதியோகி வந்து கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிஸ்டன்ஸ் தான். ஆதியோகி டிஸ்டன்ஸ் தான். ஸோ மறக்காம எல்லாரும் நீங்க இந்த ஆதியோகி போயிருந்தீங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ போகும்போது சேஃபா போங்க, ஹெல்மெட்டோட சேஃபா எல்லாரும் போங்க. நானும் அண்ணனும் போயிட்டு இருந்தோம். ஒரு நாள் கழிச்சு ஒரு லாங் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். இது 1 ஹவர் ட்ரிப்னு சொல்லலாம். நாங்கள் அப்படி போயிட்டு இருந்தோம். ஆதியோகி போயிட்டு இருக்கும்போது அந்த இடம் பார்க்கும்போதே செம்ம இதா குவைட்டா இருந்து. அங்கேருந்து எதிரில் நீங்க பார்த்தீங்கனாலும் தெரியும், மலையெல்லாம் எல்லாமே தெரியுது. அதாவது நம்ம இங்க வன திருப்பதி எப்படியோ அதே மாதிரி தான். இது ஒரு உள்ள போற மாரி சூப்பரா இருந்தது. இருக்கு ஃபைனலா வந்துட்டோம். இப்ப நீங்க இந்த இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். மலைகள் எல்லாமே தெரியுது. இதுதான் ஈஷா மையத்தோட ஃப்ரண்ட் எண்ட். இந்த சைடும் போகலாம். இந்த சைடுல ஏதோ ஒண்ணு நாங்க அந்த சைடு போக முடியல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆதியோகி பார்த்துட்டு வருவோம். சிவன் அப்பாவை பார்த்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனோம். ஒரு என்ட்ரன்ஸ்ல போது பைசா கட்டணும் போல பார்க்கிங்க்கு. ஸோ அதுலேருந்து நாங்க பைசா பே பண்ணிட்டு உள்ள கரெக்டா போனோம். உள்ள கரெக்டா போனோனே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வியூ பண்றேன். இந்த வியூ எனக்கு இந்த வியூ நீங்க யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பொங்கல் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இதுதான் மை பிரதர் பிரேம் ப்ரோ. அவர் கூட அப்படி ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு இங்க முன்னால ஆதியோகி பார்க்கறதுக்கு நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகா இருந்து ரொம்பவே சூப்பரா இருந்து. ஏன்னா இப்போ 3 நாள்ல ஆதியோகி இது இன்னும் 2, 3 நாள்ல மகாசிவராத்திரி நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்தது. அவ்வளோ மன நிம்மதி. ஏன்னா ஆதியோகி போன ரொம்ப நாள் ஆசை. ஃபைனலா நானும் ஆதியோகி பார்த்துட்டேன். சிவனை அப்பாவை பார்த்துட்டேன். ஸோ அங்கேருந்து கிளம்பி எக்ஸிட்னு இன்னொரு வழி உண்டு. அந்த வழியில நாங்கள் பைக்ல போயிட்டு இருந்தோம். இதுதான் அந்த எக்ஸிட். ஸோ மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆதியோகி போனவங்க, கோயம்புத்தூர் போனவங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.